Hi students, welcome to Doubt Free Max, chapter 1-3, fourth sum பார்க்கலாம். A graph representing the function. கவனிங்க, graph observe பண்ணுங்க. இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் xம் yயும் கொடுத்திருக்காங்க. இதுல 9ல இருந்து graph x ஓட 10 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? எப்படின்றத பார்க்கலாம். கவனிங்க. Function f of x is given கொடுத்திருக்காங்க. It is clear that f of 9 equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நல்லா கவனி. First option, find the following values of the function கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிராஃப்ல இருந்து இந்த வேல்யூஸை எடுக்க போறோம். சரி, கவனி. ஃபர்ஸ்ட் f of 0. ஃபர்ஸ்ட் f of 0 வந்து எங்க மேப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. f of 0ன்றது x. சரிங்களா? அப்போ 0 வந்து எங்க மேப் ஆயிருக்கு? yல 9ல மேப் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப f of 0 வந்து என்னது? 9. இது a. நெக்ஸ்ட் b சம் கவனி. f of 7 அதே மாதிரி x ஓடைய 7 வந்து எங்க மேப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா y ஓட வேல்யூ 6ல மேப் ஆயிருக்கு. f of 7 equal to 6. c கவனிங்க. f of 2 கேட்டிருக்காங்க. f of 2 எங்க மேப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 2 வந்து எங்க மேப் ஆயிருக்கு? இதோட அதுவும் 6ல மேப் ஆயிருக்கு. சரிங்களா? 6. நெக்ஸ்ட் d. f of 10 எங்க மேப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். f of 10 0ல மேப் ஆயிருக்கு. x 0ல மேப் ஆயிருக்கு. ஈக்குவல் டு 0. இவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், for what value of x is f of x equal to 1. இப்போ f of x equal to 1 அப்படின்னா y அப்படின்னு அர்த்தம். அப்போ f of x வந்து y வந்து 1ல மேப் ஆயிருக்கும் போது x என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ y வந்து 1ல இருக்கும்போது x என்னவா இருக்கு? இந்த லைனை கவனிங்க. இது என்னவா இருக்கு? 9க்கும் 10க்கும் சென்டர்ல இருக்கு. அப்போ 9.5. சரிங்களா? அது எப்படி எழுதணும்னா when x equal to 9.5. சரிங்களா? அப்போ x equal to 9.5. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, describe the following டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. இப்போ டொமைன் வந்து இதுல இருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ டொமைன்னா எது? ஃபர்ஸ்ட் செட்டுன்றது எக்ஸ். இதுதான் டொமைன். இப்போ இதுல எதுல இருந்து நம்ம எது வரைக்கும் எழுதிருக்கோம்? 0ல இருந்து 10 வரைக்கும் மேப் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப 0ல இருந்து 10 வரைக்கும்ன்றதுதான் எக்ஸ். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். சரியா? டொமைன் எப்படின்னா, இப்போ எக்ஸ் தான் வந்து டொமைன் இல்லையா? எக்ஸ் such that எதுல இருந்து? 0ல இருந்து less than or equal to போடணும். 0வும் இருக்கிறதால less than or equal to போடணும். 0ல இருந்து எக்ஸ் எது வரைக்கும் அப்படின்னா 10 வரைக்கும். 10 வரைக்கும் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுக்கும் less than or equal to 10. இப்போ இந்த எக்ஸ்ன்றது என்ன? எதுல இருக்கும்? அதுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? எதுல இருக்கு? belongs to சொல்லணும் இல்லையா? x belongs to real numbers. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்சுன்றது என்ன? ரேஞ்சுன்றது செகண்ட் செட்ல இருக்கிற மேப் ஆயிருக்கிறது மட்டும்தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அது எதுல இருந்து எது வரைக்கும்? ஃபுல்லாவே மேப் ஆயிருக்கு இல்லையா? அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா 9ல இருந்து இது ஃபுல்லாவே எல்லாத்துலயும் வந்து டச் ஆகி தான் வந்திருக்கு. அப்போ இதுல இருந்து 0ல இருந்து 9 வரைக்குமே வந்து ரேஞ்சு தான். ஓகேவா? இது எப்படி எழுதணும்னா, இதையும் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடலாம். எக்ஸ் 0ல இருந்து, இதுவும் 0ல இருந்து எது வரைக்கும்? less than or equal to x. எது வரைக்கும் நமக்கு மேப் ஆயிருக்கு? 9 வரைக்கும் தான் மேப் ஆயிருக்கு. இதுலயும் 10 வரைக்கும் எழுதிடக்கூடாது. 9 வரைக்கும் தான் மேப் ஆயிருக்கு. நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் எழுதக்கூடாது. ரேஞ்சுனா என்ன? எது வரைக்கும் மேப் ஆயிருக்குமோ அது வரைக்கும் தான் வந்து ரேஞ்ச். சரிங்களா? இப்போ 9 வரைக்கும். so less than or equal to 9. இதுவும் என்னது? ரியல் நம்பர்ஸ். அவ்வளவுதான். the range.
நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ f ஆஃப் 6 வந்து இங்க இருக்கு. இது வந்து எங்க மேப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. y ஓட வேல்யூ இது இதோ இருக்கு 5ல வந்து மேப் ஆயிருக்கு இல்லையா? அப்போ f ஆஃப் 6 என்னது 5. f of 6 equal to 5. இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.